தரமான சம்பவமா இருக்கும். 2026 தரமான சம்பவம். திமுகவுக்கு நாம தான் சங்க ஊதிட்டு போக வேண்டியதா இன்னையோட திமுக. ஆஹா, ஒரு நிமிஷம். ஸ்டாலின் சொல்லிக்க வேண்டியது. அப்புறம் ஏன் பயப்படுறானுங்க எங்க அண்ணனை பார்த்து? போஸ்டர் கிளிக்கிறானுங்க, பேனர் கிளிக்கிறானுங்க, எதுக்கு கிளிக்கிறானுங்க? தளபதி வர்றாரா, அதனால உதயநிதி 2 நாளுக்கு முன்னாடி இங்க வர்றாராம். என்ன பயந்துட்டானுங்க, அவ்வளவுதான் பயந்துட்டானுங்க. திமுக இன்னையோட நாமத்தை போட்டு சங்க ஊதி போக வேண்டியதான். கொள்கை என்ன கேட்டீங்க? கொள்கை கூட்டம். அவனுக்கு கொள்ளையடிக்கிற கூட்டானே, அவனுக்கு கொள்ளையடிக்கிற கூட்டம். நாங்க அப்படி கிடையாது. எங்களுக்குன்னு கொள்கை இருக்கு. அவனுங்க கொள்ளையடிக்க மட்டும்தான் கொள்கையை வச்சிருக்கானுங்க. ஆமா, பஸ் வந்து நல்லா கொடுத்துருக்காங்கன்னா ஓட்ட பஸ், அதாவது அதுல ஏறுனா டிக்கெட் வந்து ஃப்ரீயாமா. நாங்க கேட்டோமா இவங்களா? 10 ரூபா கொடுத்து போக முடியாதா எங்களால? தளபதி பக்கம் 1000 கணக்கில் செலவு பண்ணி போறோம். 10 ரூபா கொடுத்து எங்களால போக முடியாதா? அவனுங்களை நாங்க கேட்டோமா பஸ்? ஏன்னா இது வந்து ஊழல் அரசாங்கம்னா இதை ஒழிச்சு காட்டுதான் எங்க தளபதி வர்றாரு. 2026 குடும்ப அரசியலை ஒழிச்சு காட்டிட்டு தான் எங்க அண்ணன் தூங்குவாரு. யாரு? திமுக டம்மிக்கு கூட வராதுங்க. நீங்க அதான் அழுக வரானுங்க. அப்ப நானும் ஒரு மூலையில பார்த்துட்டே இருங்க. 41 பேர் இறந்து போனாங்க. அதுக்கே ஒரு பதில் சொல்ல முடியல. அன்னைக்கு வந்து கூட பதில் சொல்ல முடியல. இவெல்லாம் நாட்டை காப்பாற்றுவானா? 6 கோடி ரூபாய் காரு வாங்கி 1.5 லட்சம் ரூபாய், கேவலம் 1.5 லட்சம் ரூபாய் கூட நீங்க டாக்ஸ் வரி கட்ட முடியல. இவெல்லாம் நாட்டை மக்கள் காப்பாற்றுவானா? 2000 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு பண்ணி உலக வங்கியெல்லாம் இன்னைக்கு வந்து பயங்கர பிளான் பண்ணிருக்கான். ஏசு கிறிஸ்துவ மக்களுக்கு கொடுக்கப்பட்ட காசு பணத்தை இவரு ஆவரிச்சுக்கிட்டு இருக்காரு. விஜயால ஒண்ணும் முடியாது. அது அணில் குஞ்சு தான். இது பாரம்பரியமான கட்சி. என்னைக்குமே திமுக வெற்றி உள்ள கட்சி. கலைஞர் முகத்துக்காக, அண்ணா முகத்துக்காக, பெரியார் கொள்கைக்காக இது மக்கள் வாழ்ந்த கட்சி உண்டு. இன்னைக்கும் சாமானிய மக்கள் இருந்து, அடித்தட்ட மக்கள் இருந்து, பெரிய பணக்கார மக்கள் இருந்து எல்லாமே சகிப்புத்தன்மையோட அரவணைச்சு கொண்டு போற கட்சி ஒரே கட்சி திமுக ஒண்ணுதான். அது என்னைக்குமே விஜய்க்கும். நேற்று வந்து அவங்களாம் நீ கட்சி அடக்க முடியுமா? நாளைக்கு நடிகர் நயன்தாரா விட்டாவோட கூட வரத்தான் செய்ய போதுங்க. விஜய் என்னங்க விஜய் மாதிரி 10 விஜய் பார்த்த கட்சி இது வந்து. விஜய் மாதிரி 10 கட்சியை பார்த்த விஜய் இது வந்து. இது அசைக்கவே முடியாது. ஆடி வேற பெரிய ஆலமரம். இது ஆலமரம் விழுது. ஆலமரத்தை யாருமே அசைக்க முடியாது. அதை தொங்கிதான் வர முடியும். என்னைக்குமே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சி தான் ஸ்ட்ராங்கான ஆட்சி, நிலையான ஆட்சி. மீண்டும் வரும் 2026 உதயநிதி தலைமையில மீண்டும் ஆட்சி அமைப்போம். வெற்றி திமுக. யார் சொன்ன? எங்களை பார்த்தா எல்லாமே கத்துக்கிட்டவங்க. 1962 முதல்ல கட்சி நாங்க ஆட்சியை கட்டல. எங்க அண்ணா உட்காரக்குள்ள கூட்டணி இல்லாம அமைச்சதுதான் அது. அதை முதல்ல அவர் புரிஞ்சுக்கணும். மாண்புமிகு விஜய் அவர் புரிஞ்சுக்கணும். எங்க தலைவர் எப்படிப்பட்டவர்னு எங்களுக்கு தெரியும். எங்க தலைவரை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நாங்க இருக்கோம். கூட்டம் நீங்க இவ்வளவு பேர் கூட்டம் இருக்காங்க. சேர் வந்து உட்கார்றதுக்கு இடம் வேணுங்கிறதுக்காக சேர் போடல. மக்கள் நெவுலுக்காக போய் உட்காருவாங்க. ஆனா உங்களுக்கு சேர் தான் முக்கியமா? எங்க தலைவர் தான் முக்கியம். எங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் முக்கியம். எங்க அண்ணன் உதயநிதியார் தான் முக்கியம். இதுக்கு மேல வந்துட்டு யாராவது ஒருத்தவங்க வந்துட்டு நாங்க பணம் கொடுத்துதான் வேலை செய்ய வைக்கிறோம், அதை செய்யறோம், இதை செய்ய வைக்கிறோம். அவங்க பணம் வந்து எங்கிருந்து வந்து அவங்களுக்கு செலவு செய்யறாங்க? ஒரு மாநாடு நடத்துறதுக்கு அவங்களுக்கு எங்கிருந்து பணம் வருது? 2000 கோடி ரூபாய் கிறிஸ்துவ மக்களுக்கு கொடுக்கப்பட்ட பணத்தை இவர் பிராமியில போட்டு அடிச்சுக்கிட்ட. சிபிஐ ஆப்பு அப்புறம் தெரியும் உங்களுக்கு ஆப்பு. நாங்க வந்து தீய சக்தி கிடையாதுங்க. அவர் தான் தீய சக்தி. நம் மக்களை வந்து நல்லா வாழ வைக்கிறோம். எங்க ஏங்க என்னங்க பண்றது? ஒரு வீட்டுக்கு மட்டும் முதலமைச்சர் போய் குடியிருக்க முடியுமாங்க? சொல்லதாங்க முடியும். என்ன சொல்றது? பண்ணாதீங்க, தப்பு, நல்லா படிங்க. ஒரு அப்பாவோ நான் இருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்றாரு தளபதியார் ஸ்டாலின் அவரு. அவன் வீட்டுக்கு போய் நான் காவல வைக்க முடியும். ஏன்னா என்னைக்கு செல்லு வாட்ஸ்அப் வந்துச்சு அன்னைக்கே நாசனமா போச்சு. யாரு பெத்த பிள்ளைங்க கேட்கறாங்க? ஒரு நாள் கேட்குவாங்க, 2ஆவது நாள் கேட்கறாங்களே போராடேன்னு சொல்லிட்டு போறாங்க. இன்னைக்கு வந்து நாளைக்கு வந்து மாறிடுச்சு. ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னா இருக்கிறது உண்மை என்னன்னா எண்ணி பார்க்கணும். மக்கள் நல்ல திட்டங்கள் தந்துக்கிறார். 40 திட்டம், ஏன்னா சொல்ல உரிமை தொகையை, ஏன்னா இல்லம் தேடி கல்வி, ஏன்னா காலை உணவு திட்டம், நிறைய திட்டங்கள் இருக்குது. சொல்ல போனா விடிஞ்சு போயிடும். ஏன்னா இருக்கிறது உண்மை வந்து வெளிச்சத்துக்கு வரணும். இந்த நாடு நல்லதா இருக்குது. மோடி அரசாங்கம் வந்துச்சுன்னா இருக்கிறது பூரா போயிடும். ஏன்னா
இருக்குது உண்மை. தமிழ்நாடுக்கு எந்த நிதியும் இல்லை. 2021 26 வரைக்கும் எந்த நிதி இருக்குது? 100 நாள் வேலை தண்ணீங்களா? பொம்பளைங்களும் வேலை இல்லை. நான் என்ன 200 வந்து உயர்த்தி தரேன், 2000 தரேன், ஏன்னா 3000 தரேன் ஓய்வூதியம்னு சொல்றாங்க. யார எடப்பாடி? எதுவுமே இல்லைங்க, சும்மா பொய் வாக்குங்க. என்ன சொல்றது? இதை தமிழ்நாடை காப்பாத்துறதுக்கு வந்து முதலமைச்சர் கையில தான் முடியும். மிக்க தனித்தெல்லாம் ஆகாதுங்க. என்ன சொல்றது? ஸ்டாலின் தனித்து தான் இன்னைக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டாலின் விட்டா ஆளே கிடையாது தமிழ்நாட்டில். நிறைய வந்து ஊழல்வாதிங்க ஜாஸ்தி ஆயிடுச்சு. நான் இல்லை சொல்றது, பேச்சு வந்த தீய சக்தி நாங்க தீய சக்தி இல்லையா? எங்க நாங்க ஓம் என்ன தீய சக்தி வந்து நாங்க கிடையாது. நாங்க ஓம் சக்தி. எங்களுக்கு ஓம் சக்தி துணை. சூரியனை வந்து யாரும் ஒண்ணு எதிர்க்க முடியாது. ஏன்னா சூரியன் வந்து யாருங்க எதிர்க்க முடியும்? முடியாது. காலையில இருந்த சூரியன் அப்படியே சுட்டி எரிஞ்சிடும். இருக்கிற வரைக்கும் சூரியன் தான் மலரும். மிக்க விஜய் வந்து நாங்கள் ஒரு ஆலயே மதிக்கலைங்க ஐயா. விஜய் வந்து நாங்கள் வந்து ஆலயே மதிக்கல. அவர் வந்து மக்களுக்காக ஒரு எதுவுமே சேவை செய்ய கிடையாது. முதல்வர் வந்து அவர் வந்தார், மீண்டும் அவர் தான் முதலமைச்சர். எந்த மாற்றம் கிடையாது. 26 அவர் தான் வெற்றி. வராரு நீ புதுசாக வந்துட்டு படத்தில் போய் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு சும்மா அந்த இவனு சீனை போட்டு வந்து இங்கே ஆகாதுங்க ஐயா. முதல்வர் தமிழ்நாட்டுக்கு வந்து முதல்வர் தான். அது வந்து என்ன சொன்னா இளைஞரன் வந்து சும்மா அந்த ஒரு ரசிகருக்காக. இப்போ நான் வந்து உங்களை ரொம்ப பிடிக்கும் ஐயா கத்த வேண்டியதுதான். போய் ஒரு நேற்று பாருங்க, சேலத்தில் பாருங்க, ஒரு டெத்து. அவர் போற இடம் பூரா சாவு. அவர் போற இடம் பூரா சாவு தான். அவருக்கு மாற்றம் வந்து அவருக்கு வந்து லாஸ்ட் வந்து அவருக்கு வந்து அதுதான், வேற எதுவும் கிடையாது. பேர் வந்து அவருக்கு வந்து சாவு மேலே. அவருக்கு வந்து அவர் மேலே வந்து சாவு மேலே. அதாங்க அவர் வந்து செய்ய முடியலங்க. படத்துல வேறங்க, படத்துல வந்து ஆக்சிடென்ட் பண்ணலாம். நிஜம் வந்து மக்களுக்காக பாரு, இவ்வளவு மக்கள் இருக்கிறாங்களா, மக்களுக்கு ஆக்சிடென்ட் பண்ணணும்ல. இப்ப படத்துல வந்து ஆக்சிடென்ட் பண்ணலாம், மக்களுக்கு வந்து ஆக்சிடென்ட் பண்ண முடியாது. அவர் சொல்றாரு இல்லைங்க, அதெல்லாம் சும்மா அவர் சொல்லதா போறான். படம் மாதிரி ஒரு டிராமா போடுறாரு. இந்த டிராமாக்கெல்லாம் அங்க எங்க ஒரு செங்கம் அசையாது. எங்க தலைவர் தான், தலைவர் தான், 27 அவர் தான், நாங்க தான், வேற எந்த கிடையாது. இந்த பெண்களை பூரா நேற்று திடீர்னுங்க அவரு மாதிரி ஒரு அறிவாளி மனுஷன் தமிழ்நாட்டில் உலகத்துல எவனுமே கிடையாது. தமிழ்நாட்டில் எவனும் கிடையாது. தலைவர் யாருக்குமே தெரியாது. அடிச்சார பேருக்கு 5000. அதாங்க அவரு ஒரு திறமை வீரம். எங்க தளபதி ஐயா அவர் ஏங்க எங்களுக்கும் டிவிக்கு தான் போட்டி. எடப்பாடி எங்களுக்கு போட்டியே கிடையாது. எங்களுக்கு அவங்க தான் போட்டி, அவருக்கு எங்களுக்கு போட்டியே கிடையாது. அவரு நாங்கள் பார்த்தோன்னா அவரு எங்களுக்கு போட்டி. அவருக்கு எடப்பாடி பத்தி விட்டுருங்க. அவரு மக்கள் ஓட்டு போட்டு அவர் வந்து முதலமைச்சரா? ஏங்க சேரிங்கள போய் காலை பிடிச்சி வந்த முதலமைச்சர் ஏங்க பேசுறீங்க? கேள்வி இதே மாதிரி கேள்வி கேட்காதீங்க, நல்ல கேள்வி கேளுங்க. நாங்களும் டிவி கேட்க மட்டும் தான் போட்டி, எடப்பாடிக்கு சம்மந்தமே இல்லை. ஐயா நான் வந்து பாருங்க, நான் வந்து தருமபுரி மாவட்டம் அரூரட்டிக்கு கத்திரப்பட்டி கிராமம் மலைவாழ் மக்கள் போற எங்க ஓட்டு போற எடுத்துக்கிட்டு அந்த எங்க பஞ்சாயத்து போற இடத்துல போற டிஎம் எந்தமே கிடையாதுங்க. எந்த நன்றிங்க. விஜயால தாங்க பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்ல. இது வரைக்கும் 50 பேரை கொண்டு இருக்காரு. விஜயால இது வரைக்கும் ரவுண்டா 50 பேர் செத்து இருக்காங்க. அவர் எப்படி வந்து இங்க பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லலாம்? அவரால் தான் செத்துனுக்குறாங்க. அவருக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்த தகுதி அவருக்கு இல்லை. அவருக்கு இதை பேசக்கூடிய அந்த அருகதை தகுதி எதுவுமே கிடையாது. தளபதியை விமர்சனம் பண்ணக்கூடிய தகுதி விஜய்க்கும் எவனுக்கும் தமிழக அரசியல்ல கிடையாது. திமுகவா அங்க வந்து கூட்டம் நடத்தினாங்க, திமுகவா தேர்தல் பிரச்சாரம் பண்றதுக்கு வந்தாங்க, திமுக தன்னுடைய கட்சியுடைய மீட்டிங் நடத்துறதுக்கு வந்தாங்க. சொல்லுங்க, நீங்க திமுக எப்படி இதுக்கு பொறுப்பா இருக்கும்? திமுகவுடைய மீட்டிங் இங்க நடக்குது. வேலூர் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டத்துல மண்டலவாடியில நடக்குது. எவ்வளவு மக்கள் வந்துகிட்டு இருக்காங்க, எத்தனை லட்சம் மக்கள் வந்துருக்காங்க, குழந்தை குட்டியோட வந்து நிற்கிறாங்க. யாருக்கு ஒருத்தர் ஒரு தள்ளு முள்ளு, யாருக்காவது ஏதாவது பிரச்சனை இருக்குதா? யாராவது ஒருத்தர் தள்ளுறாங்களா? யாராவது டிஸ்டர்ப் பண்றாங்களா? நீங்க பாருங்க. மக்களுக்கு தேவை, மக்களுடைய தேவைக்கு அதிகமான தண்ணி தேவை, அவருடைய தேவைகளை ஃபுல்ஃபில் பண்ற எல்லா விதமான ஃபெசிலிட்டியும் இங்க அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. மெடிக்கல் ஃபெசிலிட்டி இருக்குது, டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்குது, எல்லாமே இருக்குது. காற்றோட்டமான இடம், யாருக்கும் போக்குவரத்து நெரிசல் கிடையாது, யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் கிடையாது. கண்டிப்பா எந்த வீட்டு பெண்களா இருந்தாலும், எந்த வீட்டு பெண்களாவது அரசாங்கம் நம்மளுக்கு வந்து ஒரு உதவித்தொகை 5000 ரூபாய் கொடுக்குதுன்னா யாராவது வேணாம்னு சொல்லுவாங்களா? வசதி படைத்தவங்க கூட வேணாம்னு சொல்ல மாட்டாங்க. இது வரவேற்கத்தக்கது. அவங்களால கொடுக்க முடியாதுங்க, நாங்க கொடுக்குறோம். எங்க ஆட்சி, எங்க தளபதி கொடுக்குறாரு, அதை அவங்க விமர்சனம் பண்ணுவாங்க.
எங்க தளபதி கொடுக்கறது அவங்களால ஜீரணிக்க முடியாதனால தான் அவங்க விமர்சனம் பண்றாங்க. ஓடிட்டாங்க இருக்காங்க ஆல்ரெடி. அவங்க எப்போ அவளை ஓட விட்டாச்சு. தேங்க்யூ. எம்கே ஸ்டாலின் சார் அவர்கள் மீண்டும் 26ல விடாமுயற்சி விஸ்வரூபம் வெற்றி அமோகமா வெற்றி ஆகும். 234 தொகுதியில 200 தொகுதி திமுக வெற்றி. எங்க ஊராட்சியில என்னைக்குமே திமுகவின் கோட்டை தான். இதுல எந்த விஜயாவது யாருமே எங்க கிட்ட போட்டியிடவே முடியாது. விஜய் என்பது ஒரு பொருட்டே கிடையாது. தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதனேத்து 5000 போட்டு எல்லார் குடும்ப அட்டையிலும் எல்லாருடைய இதயத்திலும் இடம் பிடிச்சிட்டாரு. இனிமேல் வெற்றி தான் எங்களுடைய ஒரே குறிக்கோள். கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் 234 தொகுதியிலும் வெற்றி பெறும். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஓட்டுக்கான காசு இல்ல, மாமலா திமுக மாதம் கொடுக்கிற உரிமை தொகை தான். வெயில் காலம் கோடை வெயில் வர்றதுனால அதற்காக கோடை செலவுக்காக 2000 சேர்த்து 3 மாதம் சேர்த்து 5000 எங்களுக்காக, எங்களுடைய மகளிருக்காக, எங்க அம்மா எங்க தங்கச்சி என் குடும்பத்துக்காக கொடுத்த குடும்ப தலைவர் அவரு. அதனால மீண்டும் 2026 மட்டும் இல்ல, 2031 2036 தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சியில் இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. கட்சியா குடிக்கிறது விஜய் கட்சிக்கார் தான். திமுக காரையும் இந்த அந்த கையோகத்தான செய்யறோம் நல்லா திமுக காரன் இல்ல. இன்னைக்கு பெண்கள் பாலியல் வன்கொடுமை எல்லாம் பண்றது இவங்க தான், தாவேகா தான். நேத்து கூட கூட்ட நெரிச்சல 41 பேர் கரூர்ல இறந்தாங்க. அப்படி இருந்தோம் நேத்து ஒருத்தர் இறந்தாரு. இதெல்லாம் அந்த கட்சிக்காருக்கு ஒரு பொருட்டே கிடையாது. விஜய்க்கு மக்களுடைய உயிர் ஒரு பொருட்டே கிடையாது. எனவே அந்த விஜய ஓட தமிழ்நாடு இல்ல, எப்பவுமே விஜய ஓட விட வேண்டியதுதான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நோக்கம். கண்டிப்பா ஓட விடலாம், தெரிக்க விடும் திராவிட முன்னேற்ற கழகம். வெல்லும் தமிழ்நாடு, போராடும் தமிழ்நாடு, வெற்றி பெறும் தமிழ்நாடு. திமுக மறுபடியும் வரும்னு நாங்க நம்பிக்கையோட இருக்கோம். திரும்பி இந்த ஆட்சி அமையணும்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த தீய சக்தியில திமுக ஒன்றும் செய்ய முடியாது. மறுபடியும் எங்க திமுக ஆட்சி தான் மறுபடியும் வரும்னு சொல்லிட்டு நாங்க ரொம்ப வெற்றியோட இருக்கோம். நாங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அது இன்னும் ஏழ்மையான மக்களுக்கு ரொம்ப ஒரு திருவிழா மாதிரி தான் இந்த 5000 ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஆனா மொத்தமா இந்த 5000 கிடைக்கிறது அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். எங்க எல்லாருக்குமே கண்டிப்பா அதுதான் நடக்க போகுது. எல்லாரும் கண்டிப்பா அந்த வெற்றி நீங்க பார்க்கதான் போறீங்க. அவங்க தர்த்தவங்க அப்படிதான் பேசுவாங்க. அவங்க அப்படி பேசுறாங்க, நல்லபடியா செஞ்சிருக்காங்க, நல்லபடியா வெற்றி தான். நம்ம ஒசூர்ல இருந்து பெண்களுக்கு பஸ் வசதி 1000 ரூபாய் எல்லாருக்கும் வரும். நல்லபடியா விஜய்ல இருந்து சீமான்ல இருந்து ஏடிஎம்கே வரைக்கும் திமுகவை எதிர்த்தாதான் அவங்க அரசியல் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. அதனால அவங்க சொல்றதெல்லாம் இங்க நடக்கல. அது வடநாட்டுல உள்ளது, வடநாட்டுல நடக்கக்கூடியது இங்க சொல்லிட்டு இருக்காங்க. பட் இங்க அது மாதிரி எதுவுமே இல்லை. மக்களுக்கே தெரியும், நல்லாவே தெரியும். அவங்க எவ்வளவுதான் சொன்னா கூட அதை மக்கள் நம்புற மாதிரி இல்லை. இப்போ சில பேருக்கு அந்த 5000 ரூபாய் கொடுத்தது சில பேருக்கு தெரியாது. ஏன்னா எலெக்ஷன் அறிவிச்சிட்டாங்கன்னா அதுக்கு கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாதுன்றதுனால தலைவர் ஏற்கனவே முன்னாடியே போட்டார் தலைவர். அதனால் மக்கள் என்றுமே செழிப்பாக இருக்க வேண்டும் என்று முன்கூட்டியே 2000ம் 3000ம் சேர்த்து 5000ஐ செலுத்தியுள்ளார். எங்கள் தளபதி என்றும் எங்களுடைய மகளிருக்கு சுகவதி குழு எல்லாமே சீரும் சிறப்புமாக செஞ்சு கொண்டிருக்கிறார். அதாவது எல்லாம் இப்போ வெயில்ல கூட அதாவது டைமிங் ஒன்று இருக்கு. மணி 3ல இருந்து நாங்கள் பண்ணுறது 4ல இருந்து 5 அதாவது வெயில் குறைய நேரம். இது போட்டதவங்க மதிய நேரத்தில் தண்ணி இதில் வசதி இல்லாமல் அதாவது இருந்ததை மாரடைப்புன்னு சொல்கிறாங்க. அது உண்மையுமே அப்படி இல்லை, வெயிலாளன்றாங்க. எந்த காரணம் யாருக்கும் தெரியாது, ரீசன் தெரியாது. அப்படி ஒரு இறப்பு காரணம் ஒரு மீட்டிங் நடத்துனாங்கன்னா, ஏன்னா நிறைய அனுபவிச்சிருங்க. 41 பேர் இருந்திருக்காங்க, விக்கிரவாண்டில் இருந்திருக்காங்க. இப்படி இருக்கும்போது அவங்க அதை சரி 5000 பேர் கூடுற ஒரு மாநாட்டுக்கு அவங்கள ஒன்றும் பண்ண முடியல. இது ஒரு காரணம். அதெல்லாம் பொய்ய நல்லாவே சிபிஐல அவங்க போயிருக்காங்க. இன்னைக்கு அவங்க போயினது அதுக்கு உண்டான இதெல்லாம் போயிட்டு வரணும். எல்லாருக்குமே தெரியும், மக்களுக்கும் தெரியும், செய்தி மூலியமாக தெரிய வந்தது.
இதில் சொல்ல வேண்டாம். 5000 வந்து உரிமை தொகை வந்து தந்தாங்க நம்ம தளபதி யார் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அது சில பேருக்கு வந்து தெரியுமானது. கோடை விடுமுறை வந்தனால ஒரு நேரம் சேர்த்து போட்டார். 3 மாசத்துக்கு 3000, கோடை விடுமுறை வந்து 2000. எடப்பாடி என்ன சொல்றாரு, இல்ல இவங்களுக்கு வந்து பயம் வந்துருச்சு, அதனால விடியல் பயணம் மாதிரி காலையில வந்து அறிவிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து இவங்க சொல்றாங்க. யாரு? எடப்பாடியாரு. நிறைய ஊழல். என்ன சொல்றது, ஊழல் மேல ஊழல் சொன்னா வெக்கத்தை கேடு. நிதியே இல்லை தமிழ்நாட்டுக்கு. அம்மா சொன்னா ஜெயலலிதா, மோடியா லேடியான்னு கொஞ்சம் கூட ஆனம் வக்கம் சூடு சொர்ண கிடையாது தையலுங்களுக்கு. இவர் வந்து தோக்கடிக்கிறாரா ஸ்டாலினவை. மக்களுக்காக நான் அம்மா. அவர் ஸ்டாலின் என்ன சொல்றாரு, ஏன்னா 2006 வந்து 70,000 கோடி ரூபாய் தள்ளுபடி பண்ணாரு. வேற கலைஞர் கருணாநிதி இல்லைனா இன்னைக்கு விவசாய குடும்பம் இல்லை. அன்னைக்கு வந்து விவசாயத்துக்கு பம்ப் செட் ஃப்ரீ. 2021 ஆட்சி அமைந்த உடனே 2024 வரைக்கும் நான் பிரிய தர மின்சாரம் அப்படின்னு சொன்னாரு ஸ்டாலின். ஏன்னா இன்னைக்கு அது முடிஞ்சிச்சு ஸ்கீமு. 2 லட்சம் ஸ்கீமு இருக்குது, 50,000 ஸ்கீம் இருக்குது. அதெல்லாம் ஜனங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவன் வந்தான் இவன் வந்தான், என் மக்களோட பணம் தானே கொடுத்தான், அவங்க அப்பாவோட பணம் கொடுத்தானா அப்படின்னு வந்து பேசுறாங்க. இந்த கருத்து வந்து தமிழ்நாடே வந்து இதை பார்க்கணும், எண்ணி பார்க்கணும். ஒரு முதல்வர் என்ன சும்மாவா தூங்குறாரு ராத்திரி போகலாம், 24 மணி ஓய்வமா இல்லாம மீட்டிங்கு. ஏன்னா எத்தனை பொதுக்கூட்டம், எத்தனை ஊர்வலம், எத்தனை பேரூராட்சி, நகராட்சி, நிறைய திட்டங்கள் இருக்குது. இது வந்து மக்கள் வந்து எண்ணி பார்க்கணும்.